நாம மகிமைப்படுவதாக. என்னாகம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாதே என்று பிலியாம் தீர்க்கதரிசி பாலாக் ராஜனிடத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கப்படுகிறது. ஊழியராக எல்லாருக்கும் தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் என் நாமத்தினால ஆசீர்வாதத்தை கூறுங்க, சமாதானத்தை கூறுங்க. அந்த ஆசீர்வாதத்திற்கும் சமாதானத்திற்கும் அவங்களுக்கு பாத்திரம் வாங்க இல்லைன்னா இந்த ஆசீர்வாதத்தும் சமாதானம் உங்களுக்கு திரும்பி வரும் என்று சொல்லுகிறார். ஆக இங்கே அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு நான் கட்டளைப்பட்டிருக்கிறேன், அதனால் அந்த கட்டளை நான் திருப்பி பெற முடியாதுங்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். யாக்கோபு யாக்கோபாக இருக்கிற வரையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நான் முழுவதும் போராடினான். ஆண்டு பார்த்தாலும் பேர் சொல்லுவான்னு சொல்லலை. பொழுது விடுகிறதே என்னை விட்டு விடுன்னாரு. ஜபன்னா ஆண்டை நின்றுடுவார். உண்மையை சொல்லாமல் ஆஸ்வதிக்க மாட்டார். கடைசியாக தான் பேர் என்ன என்று கேட்கும்போது யாக்கோபு, எத்தன், ஏமாற்றுக்காரன். அதுக்கு பின்பு அவன் பேரன் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று பெயரை வைத்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னார். ஆக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலராக நீங்கள் மாறினீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லை, உனக்கு விரோதமாக எழும்புகிற உருவாக்க எந்த ஆயுதம் வாங்கி ஆசீர்வாதத்தை தடுக்கவோ கெடுக்கவோ எந்த சக்தினாலும் முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை எந்த சக்தினாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய ஜீவிதத்தில் கட்டளையிடுவாராக. கண்களை மூடி நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை உலகம் எதை செய்தாலும் தடுத்து நிறுத்தபடி ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.